Hi viewers, welcome to my channel H2O Swimming Academy. இதில் எப்படி ஸ்விம்மிங் பூலில் pH லெவல் குளோரின் லெவல் பார்க்குறாங்கன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சொல்லப்போம். Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. நம்ம பார்க்க போகிறது pH லெவலும் குளோரின் லெவலும் எப்படி செக் பண்ணுறது ஸ்விம்மிங் பூலில். எதுக்கு pH லெவல் குளோரின் லெவல் எதுக்கு செக் பண்ணுறான்னா, குளோரின் வந்து ஸ்விம்மிங் பூலில் எவ்வளோ இருக்குது, குளோரின் அதிகமாக இருந்தால் என்னென்ன டிசீஸ் என்னென்ன உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் வரும்னு நான் சொல்கிறேன். இப்போ குளோரின் லெவல் pH லெவல் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு முடி கொட்டும், ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா வரும், அப்புறம் கண் எரிச்சல் நிறையா இருக்கும். அது எப்படி செக் பண்ணணும்னா, இந்த pH லெவல் இந்த கிட் வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிட்டு கிடைக்கும். இப்போ இந்த கிட்டில் என்னென்ன இருக்கும்னா, இந்த மாதிரி ரெட் கலர் லிக்விட் ஒன்று இருக்கும், எல்லோ கலர் லிக்விட் ஒன்று இருக்கும். இது வந்து குளோரின் லெவல் செக் பண்ணுறது, இது வந்து pH லெவல் செக் பண்ணுறது. இதில் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும். இதில் வந்து pH லெவல் லிக்விட் ஊற்றிட்டு இதில் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் எல்லோ கலர் லிக்விட் ஊற்றிட்டு இதில் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூலில் இவ்வளோ கண்டென்ட் வாட்டரை எடுத்துக்கிட்டு ரெண்டுத்துலேயும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு இதில் ஒரு 5 ட்ராப் இதில் ஒரு 5 ட்ராப் விட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூலில் எவ்வளோ லெவல் குளோரினும் pH லெவலும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஐடில் 7.6 pH லெவலில், குளோரினில் ஐடில் 2.5. இந்த மாதிரி ஐடியலில் இருந்ததுன்னா உங்கள் ஸ்விம்மிங் பூல் வாட்டர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதே அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு முடி கொட்டுறது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கம்மியாக இருந்ததுன்னா அது டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் வரும். இப்போ மற்றவங்க கிட்டே இருக்கிற ஏதாச்சும் அடிபட்டு இன்ஜுரி ஆகியிருந்ததுன்னா அதோட ஸ்கின் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பரவறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் எப்படி ஸ்விம்மிங் பூலில் தண்ணி எடுத்து செக் பண்ண போகிறேன் அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதில் எப்படி தண்ணி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிடணும். இந்த கேப் ஓப்பன் பண்ணிட்டு வாஷ் பண்ணணும். இது பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு டவுன்வேர்ட்ஸாக நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே விட்டுட்டு அப்புறம் அப்வர்ட்ஸாக மாற்றினோன்னா கொஞ்சம் சென்டரில் இருக்கிற வாட்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இப்போ க்ளீனாக தெரியுதா உங்களுக்கு வாட்டர். இப்போ வாங்க நம்ம குளோரின் லெவல் செக் பண்ணலாம். இப்போ நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிக்கிட்டோம் இந்த கண்டெய்னரில். இப்போ 2 கேப்பையும் ஓப்பன் பண்ணிட்டு pH லெவல்னால் ரெட் கலர் லிக்விடாக 5 ட்ராப்ஸ் விடணும். இப்போ குளோரின் லெவல் எல்லோ ட்ராப்ஸ் வந்து 5 ட்ராப்ஸ் விடணும். இந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணும். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ குளோரின் லெவல் வந்து 3.5 இருக்குது, 3.5 இருக்குது. pH லெவல் வந்து 7.8 இருக்குது. இப்போ ஒரு ரொம்ப ஃபால்ட் எதுவும் ஆகாது. இப்போ வந்து ஸ்கின்னில் எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி
3 டைம்ஸ் செக் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இதே ஹையாக இருந்ததுன்னா நீங்கள் குளோரின் அவ்வளோ போட தேவையில்ல, கம்மியாக இருந்ததுன்னா குளோரின் போடணும். அவ்வளோதான் இதோட கண்டென்ட். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.